எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் அனதர் வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஆர்பி ரூல்ஸ் எப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ சாம்பிளே பேசிக்கான ஆர்பி ரூல்ஸ். இப்போ இந்த ஜென்ரல் ஆர்பி ரூல்ஸ் இது மட்டும் படித்தா போதும், பேசிக்கான ஆர்பி நாலேஜ் வந்துடும். அந்த மாதிரின்ற ரூல்ஸை மட்டும் இப்போ நான் தெளிவாக தமிழில் சொல்கிறேன். கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு போயிட்டு விபியில் கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்லிடலாம். அந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்லித்தரோம். Ready for the blast, prepared by Kishore OPYT. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செந்தமிழ் ரோல் பிளே ரீரைஸ் ஜென்ரல் ஆர்பி ரூல்ஸ், ஃபண்டமெண்டல் ஆர்பி ரூல்ஸு, கோர், ஓகே, ஃபுல்லாக இன்க்ளூடட். நோ மெட்டா கேமிங், நோ ஃபார் கேமிங்கு, நிறைய நோ ஃபைல் ஆர்பி, நோ ஃபியர் ஆர்பி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுதான் பேஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இது வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்பினா என்ன? ஆர்பினா ஒன்றும் இல்லை, ஒரு ரியல் லைஃப் மோட் ரோல் பிளே. அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கா, அந்த ரோலுக்கு தகுந்த நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? அதுதான் ஆர்பி. ஓகே. ஐசினா என்ன? இன்கேம் கேரக்டர். ஐசினா இன்கேம் கேரக்டர். ஓஓசினா அவுட் ஆஃப் கேரக்டர். அவுட் ஆஃப் கேரக்டர்னா எப்படின்னா உன்னோட ரியல் வாழ்க்கை. ஐசினா இன்கேம் கேமுக்குள்ளே இருக்க கேரக்டர். ஓஓசினா அவுட் ஆஃப் கேரக்டர். ஓகே, இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விடிஎம், வெஹிக்கல் டெத் மேட்ச். வெஹிக்கலை வச்சு இன்னொருத்தரை கொல்லக்கூடாது. ஓகே, வெஹிக்கலை வச்சு இன்னொருத்தரை ஏற்றி கொல்லக்கூடாது. ஓகேவா? ஆர்டிஎம், ரேண்டம் டெத் மேட்ச். ரேண்டமாக சும்மா ஒருத்தனை போய் சுடக்கூடாது. ஓகேவா? ரேண்டம் டெத் மேட்ச்னா சும்மா ஒருத்தனை போய் சுடக்கூடாது. ஓகேவா? கார் டெத் மேட்ச்னா கார்லேருந்து ஒருத்தனை பிக் பண்ணி இது பண்ணக்கூடாது. ஓகேவா? வேலிட் ரீசன் இல்லாமல் காரை பிக் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பக் எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் ஒரு பக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோல் கேட் கிராஸ் பண்ணுறீங்க, அங்கே 500 ரூபா கிரெடிட் ஆகணும். ஆனால் டோல் கேட்டை கிராஸ் பண்ணால் 500 ரூபா கிரெடிட் ஆகலை, உங்களுக்கு 10,000 ரூபா காசு கையில் வருது. ஓகேவா? நீங்கள் அதே திருப்பி பண்ணிட்டே காசு வருதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் பக் எக்ஸ்ப்ளோரிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார் ஜேக்கிங்னா ஒன்றும் கிடையாது. கார் ஜேக்கிங்னா இப்போ ஒருத்தன் காரில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை காரை விட்டு தூக்கி போட்டு நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது பண்ணால் அது பெரிய தப்பு. ஓகேவா? அந்த மாதிரி ஒருத்தன் காரு கூட இருக்கும்போது அவனுக்கு இழுத்து போட்டு அவன் காரை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேவா? மெட்டா கேமிங்னு என்னன்னா, இப்போ ஒருத்தன் லைவை பார்த்துட்டு போயிட்டு அந்த இடத்துல சினாரியா பண்ணக்கூடாது. ஓகேவா? டிஸ்கார்டில் பேசிட்டே விளையாடக்கூடாது. உள்ள ஒரு ஆர்பினா ஆர்பியாக மூவ் பண்ணணும். சும்மா வெளியே போயிட்டு அவன் சரி இருப்பாங்க, ஒரு லைவில் ஒரு சினாரியா போயிட்டு இருக்கு, அந்த சினாரியாக்குள்ளே தேவையில்லாமல் போய் தூடுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? நியூ லைஃப் ஆர்பினா என்னன்னா, இப்போ நீங்கள் செத்துட்டப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்களை ரிவைவ் பண்ணிட்டா 30 நிமிஷம், அரை மணி நேரம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. கொஞ்சமாக தான் ஞாபகம் வரணும். அதுக்கு பேர் தான்
ஆஃப்டர் லைஃப் ஆர்பி. ஆஃப்டர் லைஃப் ஆர்பினா தான் அது. ஒரு 30 நிமிஷம் இருக்கிறீங்க, ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு ஞாபகமே இல்லை, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. நியூ லைஃப் ஆர்பி. நியூ லைஃப் ஆர்பினா ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்னன்னா உங்களை ஃபுல் டவுன் எரிச்சிட்டாங்க, பெட்ரோல் பங்க் வச்சு கொளுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே பர்மனெண்ட்டாக மறந்துடும். அதுதான் நியூ லைஃப் ஆர்பி, ஓகேவா? ஆஃப்டர் லைஃப் ஆர்பி, நியூ லைஃப் ஆர்பி, இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆஃப்டர் லைஃப் ஆர்பியில் வந்து 30 மினிட்ஸ் உங்களுக்கு ஞாபகமே வராது. நியூ லைஃப் ஆர்பி வந்து நீங்கள் ஃபுல்லாக டவுன் ஆகிடுங்க, பர்மனெண்ட்டாக எல்லாமே டெலீட் ஆகிடுது உங்கள் பண்ணிடுறது, ஓகேவா? காஃப் பைட்டிங். காஃப் பைட்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு பிடி வரான், அவன் பிடி வந்து உங்ககிட்ட எதனா வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணன்றான். நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நீ என்னடா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போயினே இருந்தீங்கன்னா அது ஒரு காஃப் பைட்டிங், ஓகேவா? அது காஃப் பைட்டிங்கில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பிடி கூப்பிட நீங்கள் திம்மராக நடந்து போகிறீங்கன்னா அதுவும் காஃப் பைட்டிங்கில் தான் வரும். இது பண்ணவே கூடாது, ஓகேவா? சிஆர்ஆர்பி. சிஆர்ஆர்பின்றது வந்து ஒரு ஆர்பிக்கு வந்து மெயினான இது. இப்போ வந்து எப்படின்னா, ரியல் லைஃப்பில் நீங்களே வீட்டு மேலே தான் குஜிடுவீங்களா? அந்த மாதிரி கேமில் இங்கே சீக்கிரம் கீழே போயிடலான்னு சொல்லிட்டு மேலே குஜ்ஜெல்லாம் கீழே போகக்கூடாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகணும். ஃபியர் இல்லாமல் விளாட்றது. இப்போ ஒருத்தன் கண்ணை எடுத்து காமிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திரும்பி நடந்து போவீங்களா? ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ஃபியராக இருக்கீங்க தானே? அந்த மாதிரி இன்கேமில் வந்து எவனா கண்ணை காமிச்சோன்னா ஃபியர் ஆகி என்னான்ட்டு கேட்கணும், நிச்சயம் கேளுங்க, ஓகேவா? இதுதான் ஃபியராக இருப்பி. காம்பேக்ட் லாகிங். காம்பேக்ட் லாகிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சினாரியோவில் வந்து இப்போ இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஒரு சினாரியோவில் வந்து போலீஸ் வந்துகிட்டே இருக்காங்க, மாட்டிக்கினீங்க, ஒரு குறுக்கு சந்தில் மாட்டிக்கினீங்க. போலீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கிற நிலைமை பண்ணிட்டாங்க. அந்த நிலைமையெல்லாம் நீங்கள் வந்து மண்டை வெடிச்சிடக்கூடாது, கேமை குட் பண்ணிடவே கூடாது. அதுதான் காம்பேக்ட் லாகிங், ஓகேவா? இப்படி பண்ணால் டிக்கெட் கிரியேட் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவர் கேமிங். பவர் கேமிங்ன்றது நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, ஒரு ஏ டீம் பி டீம், ஏ டீம் கிட்ட பிஸ்டல், பி டீம் கிட்ட M4 பவர் கேமிங். ஏன்னா பி டீம் கிட்ட M4 இருக்குது, அதனால் பவர் கேமிங் வரும். இன்னொன்னே சொல்லலாம், ஏ டீம் வந்து ராபர்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க, ஆனால் பிடி 5 பேர் இருக்காங்க, அது பவர் கேமிங்கில் வரும். பேசிக்ஸ் இந்த ஆர்பி ரூல்ஸை நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் கேட்பாங்க, கன்ஃபார்மாக சொல்லலாம், இதுலேருந்து தான் கேட்பாங்க. இது தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஒரு விபி அட்டன் பண்ணலாம், ஓகேவா? நீங்கள் ஒரு 2-3 விபி அட்டன் பண்ணாலே தெரிஞ்சிடும் பேசிக்காக என்னென்ன கேட்குறாங்கன்னு. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொன்னது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி உங்களுக்கு, ஓகேவா? அடுத்த இன்னும் நல்ல ஒரு வீடியோட நான் சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுகிறேன். கிஷோர் ஓபி ஒய்டி.